வணக்கம். இப்போ வழக்கமான செய்திகளை எல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தோட ஆணி வேர் வரைக்கும் சென்று ஆராயணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ம் ஆமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் உங்களோட வழக்கமான சிந்தனை முறைகளை ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக்க போகுது. கண்டிப்பா. அதாவது நவீன அறிவியல், தத்துவம், அப்புறம் நம்ம பழமையான தமிழ் இலக்கியம், இது மூணையுமே ஒரே நேர்கோட்டுல இணைக்க முயற்சி பண்ற ஒரு மாற்று சிந்தனையை தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விவாதத்துக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத நேயர்களுக்கு நாம தெளிவுபடுத்திடலாம். ஆமா, ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஒன்னு நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோவோட எழுத்து வடிவம். ரெண்டாவது ஆதாரம் குவாண்டம் நியூட்ரான்ஸ் மற்றும் ஆற்றலின் நிரந்தர சுழற்சி அப்படிங்கிற ஒரு விரிவான கட்டுரை. சரியா சொன்னீங்க. இந்த ரெண்டு ஆதாரங்கள் மூலமா நாம ஒரு விஷயத்தை அலச போறோம். வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட கொள்கைகளை இனியன் அப்படிங்கிறவரு உலகெங்கும் கொண்டு போயிட்டு இருக்கார். அந்த இனியன் முன்வைக்கிற முற்றிலும் மாறுபட்ட ஒரு மாற்று அறிவியல் பார்வைகளை ஆராயறது தான் இந்த அலசலோட பிரதான நோக்கம். இப்போ விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேர்களான உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுதலை நாங்க சொல்லிடணும். கண்டிப்பா சொல்லிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆதாரங்கள்ல நவீன அறிவியல் நிறுவனங்களான ஐஐடி, எம்ஐடி, அப்புறம் ஒட்டுமொத்த மேற்கத்திய அறிவியலுக்கு எதிராகவே மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதனால நாங்க இருவருமே இந்த கருத்துக்களை ஆதரிக்கவும் இல்லை, எந்த விதத்திலும் எதிர்க்கவும் இல்லை. எந்த ஒரு சார்பும் இல்லாம அந்த பேச்சாளரோட பார்வையை அப்படியே உங்களுக்கு நடுநிலையா விவரிக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதாவது தகவல்களை எந்த வடிகட்டலும் இல்லாம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆதாரங்களை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா அவர் தன்னோட வாதத்தை எங்கிருந்து தொடங்குறாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய சுவாரஸ்யம்தான். ஆமா, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தைய ஐரோப்பிய குறிப்புகளும் மேற்கத்திய புராணங்களும் விண்வெளியை முற்றிலும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவரு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா, அவங்க விண்வெளியை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடே இத மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இலக்கிய சான்ற அவர் முன்வைக்கிறாரு. அந்த இலக்கிய சான்று தான் ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஒரு புறநானூற்று பாடல அவர் சுட்டி காட்டுறாரு. சென்னாயிட்டு செலவும் அன்னாயிட்டு பறிப்பும். அதேதான், அந்த வரியத்தான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. சாதாரணமா பார்த்தா இதுல என்ன அறிவியல் இருக்குன்னு தோணும். ஆனா அவர் கொடுக்கிற விளக்கம் சாதாரணமானதில்ல. இப்போ அந்த வரியை அவர் எப்படி அறிவியல் ரீதியா அணுகுறாருன்னு பாப்போம். செந்நாயிறு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா நாம சிகப்பான சூரியன்னு கடந்து போயிடுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது சிவப்பான அல்லது அழிந்து போகின்ற சூரியன், அதாவது டையிங் சன் அப்படின்னு சொல்றாரு. பிரபஞ்சத்துல எந்த ஒரு நட்சத்திரமும் நிரந்தரமானது இல்ல அப்படிங்கிற அறிவியல் உண்மையை இது உணர்த்ததுன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதே பாடல்ல வர செலவு அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு புது விளக்கம் தர்றாரு. செலவுனா நாம பணத்தை செலவு பண்றதுன்னு நினைப்போம். ஆனா பழந்தமிழ்ல செலவு அப்படின்னா நகர்ந்து செல்வது, ஒரு தொடர்ச்சியான இயக்கம், மூவிங் அப்படின்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. சூரியன் ஒரே இடத்துல நிலையா நிக்கல, அதுவும் அண்டத்துல தொடர்ந்து ஒரு பயணத்துல தான் இருக்கு அப்படிங்கறத தமிழர்கள் அன்னைக்கே பதிவு செஞ்சிருக்காங்கன்னு விளக்குறாரு. அந்த வாதம் அதோட நிக்கலையே. அடுத்ததா அவர் சொல்ற பறிப்பு அப்படிங்கிற வார்த்தை இன்னும் ஆழமானதா இருக்கு. ஆமா, ஐட்டு அப்படிங்கறத அவர் ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் புல் அப்படின்னு அர்த்தப்படுத்துறாரு. அதாவது சூரியன் சும்மா தனியா நகர்ந்து போகல, தன்னோட ஈர்ப்பு விசை காரணமா தன்னை சுத்தி இருக்கிற கோள்கள், குறுங்கோள்கள் எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா நகருது. அதத்தான் அந்த புறநானூற்று வரி விளக்குது அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறாரு. இது ஒரு மாற்று பார்வையா இருந்தாலும் கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. பால்வெளி அண்டத்துல சூரிய குடும்பம் ஒட்டுமொத்தமா நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தற்போதைய அறிவியல் புரிதலை அவர் 2000 வருஷ பழமையான ஒரு பாடலோட பூர்த்தி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம வலி திரிதரு திசையும் அப்படின்னு காற்று வீசக்கூடிய திசையையும், வருதி நிலை இயக்காயமோ அப்படின்னு காற்றில்லாத விட்ட வெளியான வெற்றிடத்தையும் தமிழர்கள் பிரிச்சு பார்த்திருக்காங்கன்னு சொல்றாரு. விண்வெளியில காற்று கிடையாது அப்படிங்கறத வேக்யூம் ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க அன்னைக்கே பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது அவரோட வாதம். இப்போ இலக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் அவர் உருவாக்குற இந்த பாலத்துல ஞாலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கமும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஞாலம் அப்படின்னா நம்ம பூமி அப்படின்னு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வார்த்தை ஞாள் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து வந்ததா அவர் சுட்டி காட்டுறாரு. ஞாள் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு அர்த்தமா. எந்த பிடிமானமும் இல்லாம அந்தரத்துல தொங்குறத தான் ஞாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
திருவள்ளுவர் பூமிய ஞாலம் அப்படின்னு சொல்லும்போது அது விண்வெளியில எந்த பிடிமானமும் இல்லாம தொங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிற அறிவியல் பார்வையோட தான் எழுதியிருக்காருன்னு பேச்சாளர் சொல்றாரு. மேலும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிற திருக்குறள் மூலமா பூமி தன்னை தானே சுற்றி கொள்கிறது அப்படிங்கிறதையும் வள்ளுவர் அன்னைக்கே பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. பண்டைய இலக்கியங்களை அணுகுற விதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க இருந்து அவர் நேரடியாக நவீன அறிவியலோட ஒரு மிக முக்கியமான அடிப்படை விதியை கேள்வி கேட்க தொடங்குறாரு. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆற்றல் அழிவின்மை விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதைத்தானே அவர் கேள்வி கேட்கிறாரு. ஆமா, ஆற்றல் அழிவின்மை விதிப்படி ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்துக்கு மாத்த மட்டுமே முடியும்னு நமக்கு தெரியும். நாம எல்லோருமே பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இதைத்தான் படிச்சுட்டு வரோம். ஆனா இந்த ஆதாரங்கள்ல அவர் இந்த விதியை முற்றிலுமா மறுக்கிறாரு. ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளே ஒரு முரண்பாடு அப்படின்னு அவர் வாதிடுறாரு. அவரோட தரப்பு விளக்கம் என்னன்னா, ஆற்றல் ஆக்கப்படவும் இல்ல அழிக்கப்படவும் இல்லனா அது எப்படி அப்படியே இருக்கும்? இதுக்கு அவர் வைக்கிற புதிய கோட்பாடு என்னன்னா, ஆற்றல் தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறது, எனர்ஜி ஸ்டெபிலைசஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. நேர்மறை மற்றும் எதிர்மறைன்னு ரெண்டு விசைகள் செயல்படும்போது அதுக்கு நடுவுல உள்ள ஒரு நியூட்ரல் நிலை தான் அந்த ஆற்றலை சமன் செஞ்சு நிலைப்படுத்துதுன்னு அவர் சொல்றாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நேர்கள் யோசிக்கலாம். இதுக்காக அவர் மனிதனோட சுவாசத்தை ஒரு அருமையான உதாரணமா பயன்படுத்துறாரு. உங்களால கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கி வைக்க முடியும், ஆனா அந்த சுவாசத்தை ஒரு குடுவையில அடைச்சி நிரந்தரமா சேமிச்சு வைக்க முடியுமா? அப்படி சேமிச்சா மனிதன் உயிருடன் இருக்க முடியுமா? முடியாது. அதப்போலதான் எந்த ஒரு ஆற்றலையும் சேமிச்சு வைக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான சுழற்சியில, அதாவது ஒரு சைக்கிள்ல இயங்கிட்டே இருக்க வேண்டிய ஒண்ணு. அந்த சுழற்சியை விளக்கும்போது அவர் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கிறாரு. நாம தினசரி பயன்படுத்துற மின்சாரம் அப்படிங்கறத அவர் ஒரு கசிவு அல்லது கழிவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. லீக்கேஜ் ஆர் வேஸ்ட். மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திய பிறகு அது ஒரு வெளிச்சமாகவோ வெப்பமாகவோ அல்லது ஒளியாகவோ மாறி மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலே கலந்துடுது. ஆற்று நீரை நாம பாசனத்துக்காக திருப்பி விட்டாலும் அந்த கசிவு நீர் மீண்டும் ஆற்றிற்கே சென்று சேர்வதே போல ஆற்றலை ஒருபோதும் நிரந்தரமா முடக்கி வைக்க முடியாது. அப்படி முடக்கி வைக்கலாம் நினைக்கிறது அறிவியலுக்கு முரணானது அப்படிங்கறது அவரோட உறுதியான நம்பிக்கை. இந்த தத்துவார்த்தமான வாதங்களை முன்வைக்கிறதோட அவர் நின்னுடல. தன்னோட மாற்று அறிவியல் கோட்பாட்டை நிரூபிக்கிறதுக்காக ஒரு எளிய பரிசோதனையும் அவர் செஞ்சு காட்டுறாரு. ஆமா, இது எந்த பெரிய ஆய்வகத்திலையும் செய்யப்படல. நம்ம சமையலறையில கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பிளாஸ்டிக் தட்டை கொண்டு செய்யப்படுது. அந்த பரிசோதனையோட அமைப்பு எப்படி இருப்புன்னு நீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் விவரிக்க முடியுமா? கண்டிப்பா. அவர் 5 மில்லிமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் தட்டை எடுத்துக்கிறாரு. அதுல தண்ணீரை நிரப்புறாரு. அந்த தண்ணீருக்குள்ள ஒரு காந்தத்தை வைக்கிறாரு. அந்த காந்தம் சாதாரண காந்தம் இல்ல, அத நாம கவனிக்கணும். அது 2 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட N51 தரத்திலான நியோடைமியம் காந்தம். இந்த நியோடைமியம் காந்தத்தை 1800கள்ல ஒரு ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற வரலாற்று குறிப்பையும் அவர் சொல்றாரு. பேச்சாளரோட கூற்றுப்படி இந்த காந்தத்துல 84 நியூட்ரான்கள் இருக்கு. இதுதான் இந்த பரிசோதனையோட மையப்புள்ளி. இப்போ அந்த காந்தத்துல 2 கம்பிகளை அவர் இணைக்கிறாரு. எதிர்மறை முனையில் ஒரு இரும்பு கம்பியையும் நேர்மறை முனையில் ஒரு அலுமினிய கம்பியும் வைக்கிறாரு. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அந்த 2 கம்பிகளோட மறுமுனைகளை ஒரு மல்டிமீட்டர்ல இணைக்கிறாரு. பொதுவா 2 உலோகங்களை ஒரு காந்தத்துல வைக்கும்போது ஏதாவது ஒரு மின்னழுத்தம் கிடைக்கணும். ஆனா இங்க மல்டிமீட்டர் 0 காட்டுது, 0. இங்கேதான் அந்த ஆச்சரியமான திருப்பம் நடக்குது. நேர்மறை முனையில வச்சிருந்த அந்த அலுமினியம் கம்பிய அவர் காந்தத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி வெறும் தண்ணீர்ல மட்டும் படும்படி வைக்கிறாரு. அப்படி வச்ச மறுகணமே மல்டிமீட்டர்ல 1000 மில்லி வோல்ட், அதாவது 1 வோல்ட் மின்சாரம் உற்பத்தியாவதா அவர் காட்டுறாரு. 2 கம்பிகளும் காந்தத்துல இருந்தா 0, ஒரு கம்பியை மட்டும் தண்ணீர்ல வைக்கும்போது 1 வோல்ட் மின்சாரம். இந்த நிகழ்வு நம்ம இதுவரை நம்பிக்கிட்டு இருக்கிற இயற்பியல் விதிகளை எப்படி மீறுது அப்படிங்கறத அவர் தன்னோட நியூட்ரான் கோட்பாடு மூலமா விளக்குறாரு. அந்த நியூட்ரான் கோட்பாட்டோட பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஆட்டோ ஹார்ன் மற்றும் லிஸ் மைட்னர் அப்படிங்கிற மேற்கத்திய விஞ்ஞானிகளோட வரலாற்றை அவர் இங்க சுட்டிக்காட்டுறாரு. 1930கள்ல அணுவை பிளக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டவங்க அவங்க. அதுல லிஸ் மைட்னர் அப்படிங்கிற ஆஸ்திரிய பெண் விஞ்ஞானி தான் அணுவை பிளக்க நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க அந்த நியூட்ரானை ஒரு அழிவு சக்திக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பேச்சாளர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. டிஸ்ட்ரக்டிவ் பவர். அவரோட வாதத்தோட அடிப்படை என்னன்னா, மேற்கத்திய அறிவியல்
நியூட்ரானை பிளப்பதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்துச்சு. ஆனா அந்த நியோடைமியம் காந்தத்துல உள்ள 84 நியூட்ரான்கள் தங்களை இழந்ததை மீட்டு கொண்டு ஒரு ஆக்க சக்திக்கு உதவுவதாக அவர் சொல்றாரு. எனர்ஜி ஹார்வெஸ்டிங். வழக்கமான மோட்டார்களிலும் மின்காந்தங்களிலும் செயல்படுற பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற இயற்பியல் விதிகளை இந்த நியூட்ரான்கள் முற்றிலுமா உடைக்குதுன்னு அவர் வாதிக்கிறாரு. பிளஸ் காட்டுது, காந்தத்துல வச்சா மைனஸ் காட்டுது. இப்படி நம்ம படிச்சு பழகின நேர்கோட்டு இயற்பியல் விதிகள் இங்கே வேலை செய்யல அப்படிங்கறத அந்த பரிசோதனை மூலமா அவர் நிறுவுறாரு. நியூட்ரான் அந்த நேர்கோட்டு இயக்கத்தை தடுத்து அதை ஒரு வட்டமா மாத்தி ஒரு புள்ளியில நிறுத்துது அப்படிங்கறது அவரோட ஆணித்தரமான வாதம். லீனியர் மூமெண்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வரும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் தாண்டி உண்மையான ஆற்றல் எங்கே ஒழிஞ்சிருக்கு? இதுக்கு அவர் ஒரு புதுமையான பதில் அளிக்கிறாரு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகிய இவை எதுவுமே நேரடியான ஆற்றல் கிடையாதுன்னு சொல்றாரு. இவை அனைத்துக்குள்ளும் மறைந்திருக்கும் ஃபோட்டான் அப்படிங்கிற ஆற்றல் பாக்கெட்டுகள் தான் உண்மையான ஆற்றல். அதாவது இந்த அடிப்படை துகள்கள் அதிரும்போது, வைப்ரேட் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கிற ஃபோட்டான்கள் வெளிப்படுது. அந்த ஃபோட்டானுக்கு நேர்மறை, எதிர்மறைன்னு எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது. அது தூய்மையான ஆற்றல். அந்த அதிர்விலிருந்து வெளிப்படுற ஆற்றல் தான் நமக்கு மின்சாரமா வெளிப்படுதுன்னு அவர் மிக தெளிவா விளக்குறாரு. ஒரு பிளாஸ்டிக் தட்டையும் தண்ணீரையும் வச்சு 1 வோல்ட் மின்சாரத்தை எடுத்த அவர் இதோடு நின்னுடல. எதிர்கால ஆற்றல் தேவைக்காக அவர் ஒரு பிரம்மாண்டமான இலக்க வச்சிருக்காரு. ஆனா அதை அடையிறதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின அந்த நியோடீமியம் காந்தத்துல உள்ள ஒரு பலவீனத்தை சரி செய்யணும். அந்த காந்தம் 70 டிகிரி வெப்பத்தை அடைஞ்சா தன்னோட காந்த சக்தியை இழந்துடும். அதனால 100 முதல் 120 டிகிரி வெப்பத்தை கூட தாங்கக்கூடிய ஒரு புதிய அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவரோட இலக்கு. அந்த புதிய அமைப்பு அவர் எப்படி உருவாக்க போறாரு அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா ரொம்பவே சிக்கலான ஒரு செயல்முறையா தெரியுது. அதே 3 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள நியோடிமியம் காந்தத்தை அவர் எடுத்துக்கிறாரு. அதோட எதிர்மறை முனையில் எந்த உலோக கம்பியை வேணும்னாலும் இணைக்கலாம். நானோபோரஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துளைகள் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த சிலிண்டரை உருவாக்குற முறைதான் ரொம்ப சவாலானது. ஃபெரைட், நிக்கல், குரோமியம், போரான், ஜிங்க், மாங்கனீஸ், மெக்னீசியம், கிராஃபைட் அப்படின்னு சுமார் 10 வகையான மலிவான உலோக ஆக்சைடுகளை அவர் ஒன்றிணைக்கிறாரு. மெட்டல் ஆக்சைட்ஸ். இந்த கலவைய சுமார் 1500 டிகிரி வெப்பத்துல சுட்டு எடுக்கணும்னு சொல்றாரு. 1500 டிகிரி வெப்பம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அதிக வெப்பத்துல சுடப்படும் போது அந்த சிலிண்டர் ஒரு பீட்ரூட் நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ மாறும்னு அவர் குறிப்பிடுறாரு. இப்படி அதீத வெப்பத்துல உருவாக்கப்பட்ட அந்த சிலிண்டரை காந்தத்தின் மீது வைப்பதன் மூலம் என்ன நடக்கும்னு அவர் நம்புறாரு தெரியுமா? எந்த ஒரு வெளிப்புற எரிபொருளும் இல்லாம, பெட்ரோல், டீசல், நிலக்கரி என எதுவுமே இல்லாம வெறும் சில சொட்டு தண்ணீரை மட்டும் பயன்படுத்தி 5 வாட்ஸ் மின்சாரத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட இறுதி இலக்கு. ஒரு பிளாஸ்டிக் தட்டுல கிடைச்ச 1 வோல்ட் மின்சாரத்தை தொழில்நுட்பத்தின் உதவியோட 5 வாட்ஸா மாத்திர ஒரு பெருமுயற்சி இது. இந்த கண்டுபிடிப்பு எதிர்கால ஆற்றல் துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு அவர் உறுதியா நம்புறாரு. இதுக்கான காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் பெற பணிகளும் நடந்துட்டு வர்றதா அவர் சொல்றாரு. இங்கிலாந்துல உள்ள ஹர்ட்ஃபோர்ட்ஷையர் பல்கலைக்கழகத்துல MSc படிக்கிற ஒரு மாணவி மூலமா இதுக்கான காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கிற வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு பள்ளிக்கூட குழந்தைகள் கூட இந்த நியூட்ரான் பரிசோதனையை செஞ்சு பாக்குறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையோட பதிவு செய்றாரு. இப்போ நாம இன்னைக்கு பயணித்த பாதைய கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 2000 வருஷ பழமையான புறநானூற்று பாடல்ல சூரியனோட இயக்கத்தை பார்த்தோம். ஞாலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற தொங்கும் பிரபஞ்சத்தை பத்தி விவாதிச்சோம். நாம இத்தனை காலமா நம்பியிருந்த ஆற்றல் அழிவின்மை விதிய அவர் எப்படி மறுக்கிறாரு அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தட்டு, தண்ணீர் மற்றும் காந்தத்தை வச்சு குவாண்டம் இயற்பியலின் அடிப்படை விதிகளை சவால் செய்யற ஒரு பரிசோதனையை நம்ம விரிவா அலசினோம். இவை அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது பேச்சாளர் ஒரு முற்றிலும் புதிய கோணத்துல அறிவியல் அணுகுறது நமக்கு தெளிவா புரியுது. மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு நாம தெளிவுபடுத்துறோம். இந்த அலசலானது வழக்கமான அறிவியல் நிறுவனங்களின் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட சிந்திக்கும் ஒரு தனிநபரோட மாற்றுப்பார்வைகளை மட்டுமே மையமாக கொண்டது. நாம எந்த ஒரு தரப்பையும் நியாயப்படுத்தவோ நிராகரிக்கவோ இல்ல. தகவல்களை அதோட உண்மைத்தன்மையோட உங்களுக்கு வழங்குவது மட்டுமே எங்களோட பணி. நீங்க கேட்ட இந்த ஆதாரங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு புதிய தீனியாக இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இப்போ விடைபெறும் முன் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம். தண்ணீர், காந்தம்,
ஒரு பிளாஸ்டிக் தட்டு போன்ற மிக மிக எளிய அன்றாட பொருட்களை வச்சு பல நூறு வருஷங்களா நிறுவப்பட்ட அறிவியல் விதிகளையே கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா நாம உண்மை அப்படின்னு முழுமையா நம்பி பழகிய இன்னும் எத்தனை விஷயங்கள் தனக்கான ஒரு புதிய மாறுபட்ட பார்வைக்காக காத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.